Hi my dear friends and families, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு our channel with a new video. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்லைம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட நிறைய பேர் மோஸ்ட் ரெக்வஸ்டடாக ஸ்லைம் ரிவ்யூ வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் எந்த ஒரு கிராஃப்ட் சேனலுமே தமிழில் ரிவ்யூ எடுத்து இந்த ஸ்லைமை போடலன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ஸ்லைம் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். எனக்கே ரொம்ப நியூவாகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. சீக்கிரமாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஸ்லைம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சாண்ட் கிட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே காட்டன் ஸ்லைம் சாண்ட் மேஜிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த ஸ்லைமுடைய நேம் க்ளவுடி ஸ்லைம்னு சொல்லுவாங்க. நிறைய ஸ்லைமில் இழுக்கலாம், பபிள்ஸ் அது எல்லாமே வரும். பட் அது எல்லாமே இந்த ஸ்லைமில் இருக்காது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த ஸ்லைம் வீடியோ இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னொரு விஷயம், இந்த வீடியோவில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேத்துக்கு நான் ஹாய் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம்ஸுமே கண்டிப்பாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நான் இந்த ஸ்லைமை ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு மூடியை ஓப்பன் பண்ண உடனே சின்னதாக ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. அந்த மூடியுமே நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்ததுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்லைம் இருக்குது. போன வீடியோ மேஜிக் வாட்டர் புக் ரிவ்யூ வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம ஸ்லைம் ரிவ்யூ வீடியோஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்லைம் கூட பிங்க் கலரில் பிளாஸ்டிக்கில் பிரமிட் ஷேப் மாதிரி அச்சு வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக டெக்ஸ்சர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஸ்லைம் விளையாண்டு முடிச்சக்கப்புறமா இதை நம்ம அச்சு வச்சு பார்க்கலாம், எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த ஸ்லைமை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்லைமை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடலாம். இந்த ஸ்லைமை வெளியிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கா. நான் கூட கைனடிக் சாண்ட் மாதிரி தான் இருக்கும் போலன்னு சொல்லி நினச்சேன். பட் டச் பண்ணி பார்க்கும்போது தான் கைனடிக் சாண்ட் மாதிரியும் இல்லை, ஸ்லைம் மாதிரியும் இல்லை, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஸோ நான் இந்த ஸ்லைமை ஃபஸ்ட்டு நான் வெளியில் எடுத்துகிட்டு இந்த ஸ்லைம் எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனுமே கொடுத்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் நம்ம வீடியோஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இனி வரக்கூடிய ஃப்யூச்சர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் ஆஸ் வெல் அஸ் ரிவ்யூ வீடியோஸ் ரெண்டையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ஸ்லைமை ஃபுல்லாக நான் வெளியில் எடுத்துட்டேன். இந்த ஸ்லைம் கொஞ்சம் நிறையாவே கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது நான் 200 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். 200 அப்படின்னு சொல்லும்போதே நிறைய ஸ்லைம் இருக்கும். நம்ம கொஞ்சம் சின்னதாக வாங்கியிருந்தோன்னா கொஞ்சம் சின்னதாக தான் ஸ்லைம் இருக்கும். அதை நம்ம அதுக்கு தகுந்தபடி தான் விளையாட முடியும். பட் இந்த ஸ்லைம் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்கிறனால நம்ம நிறைய வச்சு விளையாடலாம். ஸோ அதனால் நிறைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ நான் இந்த ஸ்லைமை வெளியில் எடுத்துட்டேன். இந்த ஸ்லைமை பார்க்கும்போது கொஞ்சம் உதிரியாக உங்களுக்கு மேபி தெரியலாம். நீங்கள் கூட கைனடிக் சாண்டுன்னு சொல்லி நினைக்கலாம். பட் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே ஸ்லைமும் இல்லை, கைனடிக் சாண்டும் இல்லை. இது க்ளவுடி ஸ்லைம் அப்படிங்கும்போது நம்ம ஸ்லைம் கூட ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ட் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தான் தெரியல. நம்ம கண்டிப்பாக சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம வீட்டில் செய்ய முடிஞ்சால் நான் கண்டிப்பாக வீட்டில் எப்படி இந்த க்ளவுடி ஸ்லைம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த க்ளவுடி ஸ்லைமை நான் கையில் வைக்கும்போது அதே விழுகுதுன்னு சொல்லலாம். கையிலேருந்து அப்படியே ஃப்ளோ ஆகுது. அந்த சீன் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஸ்லைம் எல்லாத்தையுமே நான் ஒட்டுக்காக சேர்த்திட்டு கேக் ஷேப்பில் ரெடி பண்ணி பார்த்தேன். கேக் ஷேப்பில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் ஆக இந்த ஸ்லைம் அதோடவே லைட்டாக அந்த ஷேப்லாம் மாறுறது அப்படியே தெரியுது. இப்போ நான் இந்த கத்தியை வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி கத்திலையுமே லைட்டாக ஒட்டிருச்சு. க்ளவுடி ஸ்லைம் அப்படிங்கும்போது இப்போ நான் எடுக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப இழுக்க முடியாது நம்மளால். நம்ம வச்சு நிறைய விளையாடலாம், நிறைய ஷேப்ஸ் கொண்டு வரலாம். அதே மாதிரி கையை வச்சு ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு விளையாடலாம். பட் பபிள்ஸ் அண்ட் ரொம்ப தூரத்துக்கு எல்லாமே இழுக்க முடியாது. அது இந்த ஸ்லைம் கிடையாது. ஒவ்வொரு ஸ்லைம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த ஸ்லைம் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டியில் இருக்குது. இந்த ஸ்லைம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் நான் நிறைய ஸ்லைம் வச்சு விளையாண்டுருக்கேன். பட் அந்த ஸ்லைமை விட எனக்கு இந்த ஸ்லைம் ரொம்ப ஃபேவரேட்
பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு. கண்டிப்பாக நான் ஒரு நாள் வந்துட்டு உங்களுக்கு ஹோம்மேடாக எப்படி க்ளவுடி ஸ்லைம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். செக்அப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை இன்றைக்குமே நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம கையை வந்துட்டு இந்த ஸ்லைம்லேருந்து எடுக்க மனசே வர மாட்டேங்குது. நியர்லி இந்த வீடியோ வந்து 40 மினிட்ஸ் இருந்தது. 40 மினிட்ஸ்க்கு மேலேயே நான் விளையாண்டுருப்பேன். 40 மினிட்ஸ் வீடியோ இருந்தது. அதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக 20 மினிட்ஸ்க்கு வந்துட்டு எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே என்னால் சீரியஸ்லி ரொம்ப கம்மியாக எடிட் பண்ணவே முடியல. இந்த ஸ்லைம் பற்றி சொல்லணும், ஆஸ் வெல் அஸ் இதை நான் விளையாண்டது அந்த கிளிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறைய கிளிப்ஸ் வந்துட்டு நான் கட் பண்ணிட்டேன். பிகாஸ் அந்த கிளிப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணும்போது ரொம்ப லென்த்தியாக போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்லைமில் நான் ரொம்ப நேரம் எப்படி விளையாண்டேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இந்த மாதிரி தான் விளையாண்டுருந்தேன். அந்த ஸ்லைமே இப்படி மடித்து வந்துட்டு உள்ளே எடுத்து போடுற மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கை எடுக்கும்போது அந்த ஸ்லைம் வந்து அப்படியே ஃப்ளோ ஆகுது. அந்த சீனை பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி போட்டுட்டேன் இல்லையா, அது எவ்வளோ அழகாக ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக வந்து இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை மறுபடியும் கழிச்சிட்டு மறுபடியும் அதே மாதிரி நான் விளையாண்டுருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்லைமை. நான் சொன்னதையே சொல்கிறேன்னு சொல்லி நினைக்கிறேன். அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது இந்த ஸ்லைம் விளையாடுறதுக்கு. நீங்கள் ஸ்லைம் லவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம நிறைய ஸ்லைம் ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அப்லோட் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய் சொல்லிடலாமா? ஹாய் ஸ்வேதா ஸ்ரீ, ஹாய் அரிணி, ஹாய் ஹானா, ஹாய் தன்யா, ஹாய் பவிஷா வி, ஹாய் ஹர்ஷினி, ஹாய் அஸ்லினா, ஹாய் ஜோ, ஹாய் ஆயிஷா சித்திகா 7th ஸ்டாண்டர்ட், ஹாய் பூஜா, ஹாய் ஷமிதா, ஹாய் யாத்வி, ஹாய் மகா, ஹாய் டி சாதனாஸ்ரீ, ஹாய் ஹரிணி, ஹாய் பவாஸ்ரீ, ஹாய் டி யோகாஸ்ரீ, ஹாய் ஆனிஷா, ஹாய் முத்தரசி, ஹாய் கைட்லன், ஹாய் எஸ் திவ்யதர்ஷினி, ஹாய் நிரஞ்சனா, ஹாய் அல்வினா 10th ஸ்டாண்டர்ட். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஹாய். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணி உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டு இன்றைக்குமே கொடுத்துட்டே இருங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோவில் நீங்கள் ஹாய் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபைனலி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஹாய் சொல்லியாச்சு. இன்னுமே நம்மளுடைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி நம்ம சேனலில் நம்மளுடைய வீடியோவில் ஹாய் சொல்லணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய நேம் சொல்லலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஹாய் சொல்லுவேன். இந்த ஸ்லைமை விளையாண்டி இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் இருக்கும், ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாகவும் சீரியஸ்லி ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. எப்படி டைம் போகுதுன்னு சொல்லி தெரியவே இல்லை. நம்ம மினிமம் வந்துட்டு 1 hour வரைக்கும் கூட விளையாடலாம். நமக்கு இப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ இந்த ஸ்லைம் எடுத்து நீங்கள் விளையாடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்லைமாகவும் இருக்கிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் உங்களுக்கும் விளையாடுறதுக்கு. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ஹோம்மேடான ஸ்லைம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்களே வீட்டில் ஈஸியாக ஸ்லைம் செஞ்சு விளையாடலாம். கண்டிப்பாக செக்அவுட் பண்ணி பாருங்கள். ஆஸ் வெல் அஸ் ஸ்லைம் ரிவ்யூ வீடியோஸுமே நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த எல்லா வீடியோஸோடைய லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக்அவுட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்குமே லைக் கொடுத்துருங்க. ஓகே, இந்த ஸ்லைம் எல்லாத்தையுமே ஒட்டுக்கா சேர்த்திட்டு நம்ம அச்சு வைக்கிறதுக்காக பிங்க் கலரில் பிரமிட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை வச்சு வந்து அச்சு எப்படி வருதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக க்ளவுடி ஸ்லைம் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே வந்துட்டு ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிடுங்க. எந்த ஒரு கேப்பும் இல்லாத மாதிரி நல்லா வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டாக வந்து தேய்ச்சிருங்க. இந்த மாதிரி தேய்ச்சக்கப்புறமா அது உங்களுடைய சர்ஃபேஸில் வந்துட்டு மெதுவாக இந்த மாதிரி திருப்பிட்டு பொறுமையாக வந்து எடுக்கும்போது நமக்கு அழகாக அந்த ஷேப் வந்து கிடச்சிருந்தது. அந்த சின்ன டெக்ஸ்சர் கூட அழகாக வந்துட்டு தெரிஞ்சிருந்தது. கேமராவில் அவ்வளோ சரியாக தெரியலன்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கையை வச்சு வந்துட்டு அந்த டெக்ஸ்சர் அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே மறைச்சிட்டேன்.
இந்த மாதிரி விளையாடும்போது தான் அது விளையாண்ட மாதிரியே நமக்கு தோணும். அந்த டெக்ஸ்சர் வந்து நமக்கு அந்த ஷேப் கிடைக்கணும். அதை வச்சு நம்ம மறுபடியும் கலைச்சிடுவேன். இதே மாதிரியே வந்துட்டு இன்னொரு டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். செகண்ட் டைம் வந்து எனக்கு அவ்வளோ வந்து கரெக்டாக வரல. ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டு அப்படியே டக்குன்னு வந்து எடுத்துட்டேன். அதனால் வந்துட்டு அவ்வளோ எனக்கு கரெக்டாக வரல. ஸோ அதனால் இப்போ நம்ம தேர்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டைம் நல்லா இந்த ஸ்லைமை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேர்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அச்சுடைய ஷேட்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இனியும் கொஞ்சம் நிறையா வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கும்போது நல்லா இருந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரே ஒரு ஷேப் கொடுத்தனால வந்துட்டு கொஞ்சம் போர் அடித்த மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் என்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு கொஞ்சமாக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய ரவுண்ட் ஷேப்ஸு அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப் எல்லாமே நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு கூட நம்ம அந்த ஷேப்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிடிச்ச மாதிரி போதுமான அளவுக்கு நான் இந்த ஸ்லைமை வச்சு விளையாண்டுட்டேன். விளையாண்டு முடிச்சக்கப்புறமா கையை பார்க்கும்போது கொஞ்சம் க்ரீன் கலராக வந்து கையில் இருந்தது. அதை சோப்பை வச்சு கழுவும்போது ஈஸியாகவே போயிருச்சு. ஸோ அதனால் கலருமே வந்துட்டு எனக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லைன்னே சொல்லலாம். இப்போ நம்ம இந்த ஸ்லைமை வந்து அதோடைய பாக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது இந்த ஸ்லைம் கெடாமல் நல்லா அதே மாதிரியே வந்து இருக்கும். இந்த ஸ்லைமை நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். கடையில் வாங்கின ஸ்லைமை நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். பட் வீட்டில் பண்ணுற ஸ்லைமை நம்ம ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சு தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் கொஞ்ச நாளைக்காச்சும் அந்த ஸ்லைம் வந்து வரும். இப்போ இந்த க்ளவுடி ஸ்லைமை அதோடைய பாக்ஸ்லேயே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் நான் கையை வச்சு ஸ்டோர் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து நைஃபை வச்சு ஸ்டோர் பண்ணிட்டேனே சொல்லலாம். ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நைஃப் எடுத்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ அந்த கிளிப்ஸையுமே பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியாக ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸில் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கீழே இருக்கிற ரெக்கல சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல் ஆஸ் வெல் அஸ் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.